Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max Ordinary Differential Equationsல இருக்கக்கூடிய Bessel's equation பேஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா prove that sum தான். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x power 1/2 into j minus 1/2 of x is equal to root 2 divided by gamma of 1/2 into cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து sin x பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து cos x பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக தெரியணும், இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது தெரியலனா இந்த எந்த ப்ராப்ளம்ஸுமே நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இது வந்து பெசல் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணும்போது நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து j alpha of x அப்படின்னு சொல்கிறது. ஸோ x/2 power alpha summation of m is equal to 0 to infinity minus 1 power m divided by m factorial gamma of m plus alpha plus 1 into x/2 to the whole power of 2m அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதிலாக -1/2 நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக -1/2 போட்டிங்கன்னா என்ன ஆகும், j minus 1/2 of x is equal to x/2 power minus 1/2 summation of m is equal to 0 to infinity minus 1 power m divided by m factorial into gamma of m. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா m ப்ளஸ் ஆல்ஃபாக்கு பதில் என்ன போடணும், -1/2 ப்ளஸ் 1ன்றதை போடணும். அப்போ காமா ஆஃப் எம் இந்த இடத்துல 2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னாகும், -1 ப்ளஸ் 2/2ன்றது வரும், which is equal to gamma of m plus 1/2ங்கிறது வரும். ஸோ அதனால தான் வந்து gamma of m plus 1/2ங்கிறத எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து x/2 power 2m அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்ஃபாக்கு பதில் நம்ம ஜஸ்ட் -1/2 மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தனித்தனியாக பிரித்து எழுதலாமா. இப்போ இந்த இடத்துல x power -1/2 ஓகே. இப்போ 2 வந்து மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 power -1 ஆகும். 2 power -1 -1/2ன்னு சொல்லும்போது எனக்கு 2 power 1/2 ஆகும், which is equal to root 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து root 2ன்னு இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே தான் எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? இப்போது கொஸ்டினில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா j minus 1/2 of x into x power 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம முன்னாடியே வந்து x power 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டேர்ம் கூட x power 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கூட என்ன பண்ணும், x power 1/2 மல்டிப்ளை பண்ணும். இப்போ x power -1/2 x power 1/2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு root 2 into summation of m is equal to 0 to infinity minus 1 power m divided by m factorial gamma of m plus 1/2 x power 2m divided by 2 power 2m. இதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சு. சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைக் இங்கே m is equal to 0 to infinity இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து உள்ளே கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த root 2 வந்து நான் வெளியில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்முக்கு பதிலாக 0 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இந்த இடத்துல -1 power 0 ஆகும் டிவைடட் பை 0 factorial gamma of m plus 0 plus 1/2 ஆகும். அடுத்தது வந்து எம்முக்கு பதிலாக தானே கொடுக்கணும், அதில் எக்ஸுக்கு பவர் 2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 0 கொடுத்துட்டீங்க டிவைடட் பை 2 இன்ட்டு 2 பவர் எம்முக்கு பதிலாக 0 கொடுக்குறீங்க. ஓகேவா? -1 பவர் 0னா உங்களுக்கு என்ன ஆகும், 1 தான் வரும். 0 ஃபேக்டோரியல்னால அதோட வேல்யூ 1 தான் வரும். இப்போ காமா ஆஃப் 1/2ன்றது வந்திருக்கும். அடுத்தது வந்து எக்ஸ் பவர் 0ன்னு வந்திருக்கும். எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 1 தான் டிவைடட் பை 2 பவர் 0ஓட வேல்யூ உங்களுக்கு 1 தான். அதனால் உங்களுக்கு என்ன மட்டும் தான் வந்திருக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை காமா ஆஃப் 1/2ஓட வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்முக்கு பதிலாக 1ங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், 1 சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 plus 1/2 gamma of 1 plus 1/2 into x power 2 into 1ங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இன்ட்டு 1 டிவைடட் பை 2 பவர் 2 இன்ட்டு 1ங்கிறது வரும், which is equal to -1 டிவைடட் பை இந்த இடத்துல வந்து 3/2ன்னு வந்திருக்கும். gamma of 3/2 into x பவர் மேலே வந்து ஆக்சுவலி நான் 1 தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து வெறும் 2ன்னு மட்டும் வரும் டிவைடட் பை 2 ஸ்கொயர்ன்றது வந்திருக்கும். சரியா? ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இந்த வேல்யூ மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை காமா ஆஃப் 3/2 இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது, எம்முக்கு பதிலாக 2ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1 பவர் 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 + 1/2. ஓகே, காமா ஆஃப் 2 + 1/2 எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 2 டிவைடட் பை 2 பவர் 2 அப்படின்றது வரும், which is equal to -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமா ஆஃப் 5/2ன்றது வந்திருக்கும். அடுத்தது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 2/4ன்றது வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 4 இருக்கா, இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு காமா ஆஃப் 5/2 இன்ட்டு 2/4 அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து காமா ஆஃப் 1/2 இருக்குல்ல, அது வந்து வெளியில் வந்திருக்குல்ல. ஸோ நான் அதே மாதிரி அந்த காமா ஆஃப் 1/2 மட்டும் வெளியில் கொண்டு வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முன்னாடியே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3/2 காமான்னு இருந்ததுன்னா இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதுவோம் அப்படின்னா 3/2 - 1 இன்ட்டு காமா ஆஃப் 3/2 - 1ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ 3/2 - 1ன்னு சொல்லும்போது 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2ன்னு வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. காமா ஆஃப் 3/2 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ காமா ஆஃப் 5/2ன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எழுதுவோம், 5/2 - 1 இன்ட்டு காமா ஆஃப் 5/2 - 1ன்னு வரும். ஸோ 5/2 - 1ன்னு சொல்லும்போது என்னோடய வேல்யூ வந்து 3/2 இன்ட்டு காமா ஆஃப் 3/2. திருப்பி காமா ஆஃப் 3/2க்கும் நம்ம சொல்லணும்ல, அதனால் 3/2 இன்ட்டு 3/2 - 1 இன்ட்டு காமா ஆஃப் 3/2 - 1ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2ங்கிறது வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல 3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமா ஆஃப் 1/2 இருக்குல்ல, அதை மட்டும் வந்து காமன் அவுட் பண்ணுறாங்க. ஸோ காமன் அவுட் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த இடத்துல 1 மைனஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி மாறுது அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற ஒரு 2வும் இங்கே ஒரு 2வும் கேன்சல் ஆகி இங்கே பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும்ல, அது வந்து மேலே போயிடும். அதனால 2x² அப்படிங்கிறது வந்திருக்கும். பேசிக்காக ஓகே, இவங்க இன்னும் இதை வந்து கேன்சல் பண்ணல. பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குல்ல, அதை வந்து மேலே கொண்டு போயிடுறாங்க. அப்போ 2x² பை 2² வருது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த காமா ஆஃப் 1/2 வெளில கொண்டு போயிடுறாங்க. ஓகேவா? அது வந்து வெளியில் போயிடுது. அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு 2வும் இங்கே ஒரு 2வும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஒரு 2 கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ 2² வருது. இங்கே வந்து 3 இன்ட்டு 1ங்கிறது இருக்குது, இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே போட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2வும் ஒரு 2வும் கேன்சல் பண்ணி x² டிவைட் பை 2ன்னு வரும். அது வந்து 2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறாங்க. இதில் பாருங்கள் 1 இன்ட்டு 1 இந்த இடத்துல எனக்கு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4ன்னு வருது. ஸோ 4 ஃபேக்டோரியல்னு எழுதிட்டோம். சரியா? ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் இருக்குது. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எதை வந்து கேன்சல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அதெல்லாமே. ஸோ இது வந்து என்னென்னா cos xோட எக்ஸ்பேன்ஷன் தான். ஸோ அப்போ √2 டிவைட் பை காமா ஆஃப் 1/2 இன்ட்டு cos x அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது. இந்த வேல்யூ போடும்போது √2 இன்ட்டு காமா ஆஃப் 1/2 இன்ட்டு cos x அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியது இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ஃபா = -1/2 போட்டு கரெக்டாக இது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.